ஹலோ கைஸ், நான் உங்கள் ரவி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு அனிமி மூவி வந்து தி பாய் அண்ட் தி ஹெரான். ரொம்ப என்ன சொல்ல, ஸ்டூடியோ கிப்ளியோட அடுத்த ஒரு ஸ்டேஜ் அவங்களோட ப்ரொடக்ஷனில் இருக்கிற அது ஒரு ஸ்டேஜில் போன வருஷம் வந்த மூவி. நானே இப்போ தான் பார்க்குறேன். அதே டைரக்டர் தான் நம்ம ஸ்பிரிட்டடாகவே பேசியிருந்தோம்ல, ஹயாவோ மியாசாக்கி, அவர் தான் இஸ் அ மாஸ்டர் பீஸ். அனிமிக்கே சொல்லலாம். மூவிஸ் எடுக்கல, அவங்க நிறைய மூவிஸ் எடுக்கல. வந்து பெஸ்ட்டு அனிமேட்டட் ஃபீச்சர் அப்படின்னு ஆஸ்கார் அவார்டு ஆகிடுச்சு இந்த அனிமி. பெஸ்ட்டு அனிமேஷன் ஒரே டைரக்டரு 2 ஆஸ்கார் அடிச்சிருக்காரு. ஒன்று ஸ்பிரிட்டடாக, இது பாய் அண்ட் ஹெரான். இது அவர் எடுக்கிற முக்கால்வாசி அவர் எடுக்கிற படத்துலேயே வந்து கதைப்படி ஒரு பொண்ணாக இருக்கும், இன்னொரு பையனாக இருக்கும், ஓரளவு தெளிவான ஒரு பையனாக இருக்கும். அதான் ஹீரோ. இவங்களை வச்சுக்கிட்டு, இவங்க தான் மெயின் ஹீரோன்னு வச்சுக்கிட்டு ஒரு கதையை நீங்கள் ஃபேண்டசியாக அட்வென்ச்சராக சொல்கிறது வந்து இட்ஸ் நாட் ஈஸி. நீங்கள் இப்போ ஒரு படம் பார்த்தினா கூட ஒரு சின்ன பையன் மேலே நீங்கள் ஒரு கதையை வச்சு நீங்கள் நகர்த்துறன்றது கஷ்டம். எடுக்கலாம், ஆனால் கொஞ்சம் கஷ்டம். நீங்கள் அனிமேஷனில் அது மாதிரி நீங்களே யோசிக்கலாம், ஆனால் ரியாலிட்டியாக கொண்டு வர முடியாது. நீங்கள் ஃபேண்டசியாக எப்படினாலும் கொண்டு போகலாம். திடீர்னு அது வரலாம், என்ன வேணாலும் கொண்டு போகலாம். நீங்கள் ஒரு அனிமையாக பார்க்கும்போது என்ன வேணாலும் எப்படினாலும் அந்த கதையை கொண்டு வைக்கலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்க வரைக்கும் எங்கேயுமே நான் பார்த்த வரைக்கும் இது வந்து எங்கேயுமே போர் அடிக்கி. ரொம்ப நேரம் இருக்குது, 2 மணி நேரம் இருக்குது, ரொம்ப லென்த்தாக இருக்குது, இந்த சீன் வேண்டாம். முக்கியமாக நான் இதை பற்றி சொல்லியே ஆகணும். இந்த பாய் அண்ட் ஹெரானை பற்றி பேக்ரவுண்ட் மியூசிக் பிச்சிருக்காங்க, அது சான்ஸே இல்லை. எந்த இடத்துல பேக்ரவுண்ட் மியூசிக், இது நான் ஸ்பிரிட்டடாக சொல்லணும்னு நினச்சேன், அந்த பொண்ணு சொல்லலை, இந்த வீடு சேர்த்து சொல்லிடுறேன். பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து நீங்கள் தனியாக நான் ஓஎஸ்டி கேட்டேன், யூடியூப்பில் இருக்குன்னு நினைக்கிறேன். எதையோ கேட்டேன் ஒரு வாட்டி, ஸ்பாட்டிஃபைல சம்திங் இருக்குது. ஓஎஸ்டி மட்டும் பாருங்கள், அப்படியே தனியாக அது தெரியுது பேக்ரவுண்ட் மியூசிக். அது மியூசிக்னால் நீங்கள் பாடுற மாதிரி அந்த மாதிரி இல்லை, ஒரு பேக்ரவுண்ட் சவுண்டாகவே நல்லாயிருக்கும். ரொம்ப சவுண்ட் ட்ராக் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அனிமேஷன் வந்து அது நான் அதை பார்த்து தான் அவருடைய ஆஸ்கார் அவார்டே கொடுத்துருக்காங்க, சும்மா கொடுத்துட மாட்டாங்க. ஸ்டூடியோஸ் இப்படின்னு ஸ்டைல் இருக்கும்ல, அது அப்படியே இருக்குது. கொஞ்சம் இந்த இப்போ உள்ள ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் அட்வான்டேஜ் எடுத்து பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்களோட பழக்க வழக்கம் வரல, ஒரு ஸ்டெப்பு மேலே போயிருக்கு. அவங்க குக்கிங் ஸ்டூடியோ குக்கிங் தான் பண்ணுறாங்க. ப்ரொடக்ஷன் மேலே ரொம்ப நல்லா இருந்த ஒரு அனிமி. கதைப்படி ஒரு பையன் இருக்கான், சொல்லிடுறேன், ஸ்பாயிலர் அலர்ட். ஒரு பையன் இருக்கான், அவனுக்கு வந்து அவங்க சொந்த அம்மா இறந்துருவாங்க. அவங்க அப்பா வந்து இன்னொரு கல்யாணம் பண்ணிப்பார். அவங்க வந்து ஒரு பெரிய பணக்காரர் வீட்டில் இருக்காங்க. இவங்க எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்து பையனை கூப்பிட்டு போகிறாரு. பையனும் அவங்க அம்மானு 2வது அம்மானு சொல்லி இதெல்லாம் புரிய வச்சு ஏற்றுக்கிறாங்க. அம்மா இப்போது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க. இப்படி இருக்கச்சில் வந்து மொத்த கதையை சொல்லிடுறேன், ஸ்பைலர் ஆகிடுமோன்னு பயமாக வேறு இருக்குது. சரி, பார்த்துக்கலாம். அப்புறம் போய் பார்ப்பீங்களா, இல்லைடா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குன்னு கேட்கும்போது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குன்ட்டு போகிறான். அப்புறம் அவங்க அம்மா வந்து ஒரு இதில் போய் மாட்டிக்கிறாங்க, ஒரு ஃபேண்டசியான ஒரு இடத்துல போய் மாட்டிக்கிறாங்க. இவனும் போகிறான். அவங்க ஒரு ஹெரான் வந்து இவன் வந்து இவனும் ஹெரானும் எப்படி அதில் வந்து அட்வென்ச்சராக ஃபேண்டசியாக உள்ள ஒரு வழங்க போய் அதுக்குள்ளே ஒரு இது வந்து அவங்க அம்மா கடைசியில் அவங்க காப்பாற்றினானா இல்லையான்னு ஒரு பக்கா ஃபேண்டசியான கதை. நான் சொல்லும்போது ஈஸியாக சொல்லிட்டேன். நான் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப பெரிய படம், 2 மணி நேரம் படம். இங்கே இந்தியாவில் பிவிஆர் டேட்ஸில் தமிழ்நாட்டில் வந்து ரிலீஸ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். போன வருஷமாக இந்த வருஷத்தோட ஸ்டார்டிங்லேருந்து தெரியல, சம்திங் ரிலீஸ் ஆகிருக்கு. பிவிஆரில் மட்டும் சென்னையில் ரிலீஸ் ஆகிருக்கு. பிவிஆரில் முக்கியமான பிவிஆர் டேட்ஸில் எங்கே இருக்கும் அங்கெல்லாம் ரிலீஸ் ஆகிருக்கு. நானும் இங்கே வந்தோன்னா சரி, நம்ம அனிமி ஏதாவது ஒரு மூவி அடுத்து ஏதாவது வந்தால் பார்க்கணும். பார்த்துட்டு நான் உங்களுக்கு முடிஞ்சால் அந்த விளாகை எடுக்கிறேன், நம்ம சேனலுக்கு வரும். மொத்தத்தில் இதை ரேட் 10 கொடுப்பேன். ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்ச ஒரு டைரக்டரோட ஒரு அடுக்க போகிறது வந்து சொல்லிட்டு இருக்கேன். ஆக்ஷன் ஒரு அட்வென்ச்சராக இருக்க போது அடுத்த ஒரு வரதா கண்டிப்பாக டைம் ஆகும், வெயிட் பண்ணி பார்ப்போம். இதான் நான் சொல்லணும்னு நினச்சது. முடிஞ்சால் நீங்களும் டைம் இருந்தால் சொல்லிடுறேன். ஜாப்பனீஸ் ஒன்லி இங்கிலீஷில் தான் இருக்குது, வேறு எந்த லாங்குவேஜ்லேயும் இல்லை. போய் பார்க்கணுன்னா பாருங்கள். ஓகே, அடுத்த ஒரு அனிமி வீடியோவில் வந்து இல்லைனா அடுத்த ஒரு வித்தியாசமான வீடியோவில் வந்து உங்களை வந்து பார்க்குறேன். எங்கள் அனிமிபா ஃப்ரெண்ட்ஸுக்கும் அதை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அடுத்த இன்ஸ்டா வீடியோவில் பார்ப்போம்.